Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் தட் இஸ் வாட் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, அப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன வரும், டெபிட் சைடில் என்ன வரும், கிரெடிட் சைடில் என்ன வரும், ஓகேவா? அது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதில், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரேடிங்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரிஃபர்ஸ் டு பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட். நம்ம வந்து ஒரு கூட்ஸ் வந்து பை தட் இஸ் யார்கிட்டாச்சும் வாங்கிட்டு இன்னொருத்தர் நமக்கு விற்கும் போது நம்மளுக்கு வந்து வித் இன்டென்ஷன் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட் இல்லாமல் நம்ம வந்து பண்ண மாட்டோம்ல, ஓகேவா? ஸோ அந்த ப்ராஃபிட்டு மோட்டிவாக இருக்கணும், ஓகேவா? இது பேர் தான் ட்ரேடிங், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டு விச் ஷோஸ் த ரிசல்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் ஃபார் அன் அக்கௌண்டிங் பீரியட். இப்போ நம்ம அக்கௌண்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1st மார்ச் 31 நெக்ஸ்ட் இயர், ஓகேவா? இது வந்து நமக்கு அக்கௌண்டிங் பீரியட். இந்த அக்கௌண்டிங் பீரியடில் என்னெல்லாம் நடக்குதோ, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன செல் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அது ஃபுல்லாக வரும். அதுதான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். இங்கே நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஜேஆர் பேட்லி பாய் த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஷோஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ். அதே தான் சொல்கிறாங்க, ஓகேவா? So in preparing this account, the general establishment charges are ignored and only the transactions in goods are included. Goods, that means goods என்ன தேவையோ அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இதில் இன்க்ளூட் ஆகும், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு கூட்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற செலவு மட்டும்தான் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும், ஓகேவா? என்ன டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நான் இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ரெவென்யூ ஃப்ரம் சேல்ஸ். தட் மீன்ஸ் நம்ம சேல்ஸ் மீன்ஸ் விற்றுருக்கோம்ல நம்ம கூட்ஸ், ரெடி பண்ண கூட்ஸ், தட் இஸ் மேனுஃபேக்சர் பண்ண கூட்ஸ் வந்து நம்ம விற்றும்போது வந்து இன்கம் அண்ட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். தட் மீன்ஸ் நம்ம ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ அதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் நமக்கு வந்து இது. இதில் பார்த்தீங்கன்னா க்ராஸ் ப்ராஃபிட், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட், ஓகேவா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் பாருங்க. ஐட்டம்ஸ் ஷோன் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட், ஓகேவா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம் வரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக்னா ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்காது, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ரன் பண்ணுறவங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் என்னென்னா லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து ஒரு பாதி கூட்ஸோ இல்லை ஒரு 90% கூட்ஸ் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. அந்த மிச்ச 10% தான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ அந்த 10% கூட்ஸ் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஸ்டாக்கு அப்படியே நெக்ஸ்ட் இயர் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும், ஓகேவா? அது வந்து நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா த ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் ரிமைனிங் அன்சோல்ட் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இஸ் த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த கரண்ட் இயர். அதுதான் நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ்னால் நம்ம வந்து கூட்ஸ் யார்கிட்டாச்சும் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அதுதான் வந்து பர்ச்சேஸ், ஓகேவா? ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸில் ஏதாச்சும் டேமேஜ் ஒரு டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம கூட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அது மட்டும்தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரேஜ் இன்வர்ட்ஸ் ஆர் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். இது என்னன்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போமா, அங்கேருந்து நம்ம பிளேஸ்க்கு, ஓகேவா? நம்ம எங்கே பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த கோடவுனுக்கு எடுத்து வரும்போது ஒரு சார்ஜஸ் ஆகும்ல, அதுதான் வந்து கேரேஜ் இன்வர்ட்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வேஜஸ். வேஜஸ் என்னன்னா அந்த ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறது வேஜஸ், ஓகேவா? ப்ராடக்ட் யார் ரெடி பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான், ஓகேவா? ஸோ அது மட்டும்தான் வேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக் சார்ஜஸ். டாக் சார்ஜஸ்னால் இது ஷிப்பிங் த கார்கோ வைல் என்டரிங் ஆர் லீவிங் டாக்ஸ், ஓகேவா? அதர் கண்ட்ரிலேருந்து ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கெல்லாம் வர சார்ஜஸ் தான் வந்து டாக் சார்ஜஸ், ஓகேவா? ஸோ ஆக்ட்ராய்னா திஸ் இஸ் டேக்ஸ் லெவிட் பை த லோக்கல் அத்தாரிட்டி when the purchase goods entered in the municipal limits, ஓகேவா? ஸோ ஏதாச்சும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக முனிசிபல் லிமிட்ஸ்னால் அதுதான் வரும், ஓகேவா? அது ரிலேட்டட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா டேக்ஸ் வந்து போடுவாங்க, அதுதான் வந்து ஆக்ட்ராய் டியூட்டி. இதுவும் கூட்ஸ்க்கு ரிலேட்டட் தான். நெக்ஸ்ட் இம்போர்ட் டியூட்டி. டேக்ஸ் பேட் ஆன் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் நோன் as இம்போர்ட் டியூட்டிஸ். ஸோ இதுலேயும் போட்டுருவாங்க. இது வந்து டாக் சார்ஜஸ்ஸு, இது வந்து இம்போர்ட் டியூட்டி, ஓகேவா? இதுக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ ராயல்ட்டினா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஓனர்ஸ் ரைட், தட் மீன்ஸ் ஆல்ரெடி யாரோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து சார்ஜஸ் போடுவாங்க, அது வந்து ராயல்ட்டி, ஓகேவா? ஸோ கோல், கேஸ், ஃபியூயல் அண்ட் பவர் இது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்டு அப்படின்னா பிஸ்னஸ் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களே வந்து அந்த மேனுஃபேக்சர் ப்ராசஸில் இன்க்ளூட் ஆகிருக்காங்கன்னா அதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நேம்லி மேனுஃபேக்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து எல்லாமே என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து எக்ஸ்பென்சஸில் இதில் ரெக்கார்ட் பண்ணணும், ஓகேவா? செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ணணும் இதில். நெக்ஸ்ட்டு டெபிட் சைடில் எல்லாமே முடிஞ்சு ஒரு இடத்து பார்க்கலாம். டெபிட் சைடில் என்ன வந்துச்சுன்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் கேரேஜ் இன்வர்ட்ஸ், வேஜஸ், டாக் சார்ஜஸ், ஆக்ட்ராய், இம்போர்ட் டியூட்டி, ராயல்ட்டி, கோல், கேஸ், ஃபியூயல் அண்ட் பவர், அப்புறம் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சரிங். இப்போ வந்து கிரெடிட் சைடில் பார்க்கலாம். ஸோ ஐட்டம்ஸ் ஷோன் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட்.
ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 2 தான் வரும். சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஒன்று ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக். சேல்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து கூட்ஸ் விற்றுருப்போம் இல்லையா யாருக்காச்சும், அது வந்து அதுலேருந்து வந்த இன்கம்லாம் நம்ம வந்து சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒருத்தர் விற்றுருப்போம்ல, அந்த கூட்ஸில் அவங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அவங்க திருப்பி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் வந்து நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்னா நம்ம வந்து ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த கரண்ட் இயரில் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம்னா அதில் வந்து ஒரு 60 ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆயிடுச்சுன்னா அந்த மிச்சம் 40 வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா, இங்கே பாருங்கள், த கூட்ஸ் ரிமைன் அன்சோல்டு அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் ஆர் நோன் அஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா, இப்போ வந்து ஃபார்மேட் காமிக்கிறேன், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட். இப்போ வந்து ஃபார்மேட் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட், தட் மீன்ஸ் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து இங்கே ஃபார்மேட்டாக போட்டுருக்காங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் பர்ச்சேசஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், அதான் வந்து இது பேர் அதர் நேம் வந்து நெட் பர்ச்சேசஸ். ஓகேவா, நெட் பர்ச்சேஸ்னால் இந்த பர்ச்சேஸ்லேருந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணிட்டு டைரெக்டாக இந்த ஒன்று போட்டுருக்காங்களே இந்த அமௌண்ட்டு, அது வந்து அது பேர் நெட் பர்ச்சேசஸ். ஓகேவா, சில டைம் கொஸ்டினில் நெட் பர்ச்சேஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ நெட் பர்ச்சேஸ்னால் இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் வந்த அமௌண்ட் தான் நெட் பர்ச்சேஸ். இல்லைனா சில அமௌண்ட்டில் செப்பரேட்டாக கொடுப்பாங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம், கேரேஜ் ஆர் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ், வேஜஸ், டாக் சார்ஜஸ், சாஃப்ட்வேர், ராயல்ட்டி, இம்போர்ட் டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சரிங். நெக்ஸ்ட் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸு, அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸு. இதுலேருந்து செப்பரேட்டாக கொடுத்தா இதுலேருந்து இது மைனஸ் பண்ணி அப்படியே போட்டுடணும். ஓகேவா, இல்லைனா டைரெக்டாக கொடுப்பாங்க நெட் சேல்ஸ் அண்ட் நெட் சேல்ஸ் இந்த அமௌண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெட் சேல்ஸ் இந்த அமௌண்ட் மட்டும் போடணும். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்டர் பண்ணுறதுக்கப்புறம் நமக்கு இந்த சைடில் அதிகமாக வந்துச்சுன்னா பேலன்ஸு, அப்போ வந்து நமக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் வரும். அதே இந்த சைடு அதிகமாக வந்துச்சுன்னா இந்த சைடு வந்து நமக்கு கிராஸ் லாஸ் வரும். ஓகேவா, ஏன்னா இதில் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சஸ், நமக்கு எப்போவுமே இன்கம் தான் அதிகமாக இருக்கணும் கிரெடிட் சைடில். ஓகேவா, ஸோ இன்கம் தான் நமக்கு வந்து கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்கணும், நமக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கணும். அதே எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் வந்துடும். ஓகேவா, இதை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ். ஓகே, தேங்க்யூ.